சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நாம் இன்று பார்க்க இருப்பது 33வது ஸ்தலமான திருநாரையூர் என்ற திருத்தலத்தை பற்றியதுதான். இதன் மூலவர் சௌந்தரேஸ்வரர், அம்மன் திரிபுர சுந்தரி. தலவிருட்சம் புன்னை, தீர்த்தம் செங்கழுநீர் காருண்ய தீர்த்தமாகும். இனி இத்தல வரலாறை நாம் பார்க்கலாம். கோபக்காரனான துர்வாச முனிவர் சிவனை நோக்கி கடும் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது கந்தர்வன் ஒருவன் ஆகாய வழியே சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் சாப்பிட்ட ஒரு பழத்தின் கொட்டையை கீழே போட்டான். அது அங்கு தவம் செய்து கொண்டிருந்த துர்வாச முனிவர் மீது விழுந்தது. தவம் கலைந்த மகரிஷி தனது தவத்திற்கு இடையூறு செய்த கந்தர்வனை நாரையாகும்படி சாபமிட்டார். கந்தர்வன் தவறை மன்னிக்கும்படி வேண்டினான். முனிவர் மறுத்துவிட்டார். எனவே இத்தல சிவனிடம் முறையிட்டு கதறினான் கந்தர்வன். சிவன் அவனிடம் தினமும் காசியிலிருந்து இத்தலத்திற்கு தீர்த்தம் கொண்டு வந்து தன்னை வழிபட்டால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார். நாரை வடிவில் இருந்த கந்தர்வனும் தனது சக்தியால் அதிவேகத்தில் பறந்து சென்று தீர்த்தத்தை அலையில் சுமந்து வந்து அபிஷேகம் செய்தான். சாபம் அடைந்த நாரை ஒரு நாள் சுவாமியை வழிபட வந்த பொழுது இறைவனின் சோதனையால் புயலுடன் கடும் மழையும் பிடித்து கொண்டது. காற்றை எதிர்த்து பறந்ததில் அதன் சிறகுகள் ஒவ்வொன்றாக விழுந்தன. அப்பொழுது அதன் வாயில் இருந்த தீர்த்தத்திலிருந்து சில துளிகள் பூமியில் விழுந்தன. இது ஒரு குளமாக மாறியது. இதற்கு காருண்ய தீர்த்தம் என்று பெயர். இத்தீர்த்தம் கோவிலுக்கு வெளியே உள்ளது. நாரையின் சிறகு விழுந்த இடம் சிறகிழந்த நல்லூர் என்று பெயர் பெற்றது. இந்த சிறகிழந்த நல்லூர் என்ற ஊர் இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு தேவார வைப்புத்தலமான ஞானபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இதன் பிறகு சிவன் நாரைக்கு முக்தி கொடுத்தார். எனவே இத்தலம் திருநாரையூர் என்ற பெயரும் பெற்றது. இனி இத்தலத்தில் உள்ள பொல்லா பிள்ளையாரின் வரலாறையும் நாம் பார்க்கலாம். இத்தலத்தில் உள்ள ஆலயம் சிவாலயமாக இருந்தாலும் இங்கு விநாயகருக்கு முக்கியத்துவம் அதிகம். இவர் பொல்லா பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். பொல்லா என்றால் உளியால் செதுக்கப்படாதவர் என்று அர்த்தம். அதாவது இந்த பிள்ளையார் உளியால் செதுக்கப்படாமல் சுயம்புவாக தானே தோன்றியவர். பொதுவாக முருகப்பெருமானுக்கு 6 படைவீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும். இதே போல விநாயகருக்கும் 6 படைவீடு இருக்கிறது. இத்தலத்தின் கோவில் இடது பக்கம் உள்ள பொல்லா பிள்ளையார் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாகும். திருவண்ணாமலை, விருத்தாச்சலம், திருக்கடையூர், மதுரை, காசி ஆகியவை பிற தலங்களாகும். இந்த பொல்லா பிள்ளையாரின் அற்புத செயல்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இத்தல பிள்ளையாருக்கு இத்தலத்தில் வாழ்ந்த அனந்தேசர் என்பவர் தினமும் நைவேத்தியம் செய்வார். அவருடன் தினமும் வரும் அவருடைய மகனான நம்பியாண்டார் நம்பி இதை பார்ப்பார். அப்பா வைக்கும் நைவேத்தியத்தை பிள்ளையார் சாப்பிடுவாரா என அவருக்கு திடீரென சந்தேகம் வந்தது. தன் தந்தைக்கு பின் நம்பி கோவிலுக்கு பூஜை செய்யும் காலமும் வந்தது. அப்பொழுது தன் தந்தையை போல பிள்ளையாருக்கு நைவேத்தியம் செய்து பிள்ளையாரை சாப்பிடும்படி வற்புறுத்தினார். பிள்ளையாரோ அமைதியாக இருந்தார். மனம் வருந்திய நம்பி பிள்ளையாரின் மடியில் முட்டி அழுதார். உண்மையான பக்திக்கு மகிழ்ந்த பிள்ளையார் சாப்பிட்டார். ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பியின் சிறப்புகள் ராஜராஜ சோழனின் காதுகளுக்கு எட்டியது. சைவ திருமுறைகளின் இருப்பிடம் தேடி அவற்றை தொகுக்கும் மாபெரும் பணியை முடித்துவிட வேண்டும் என்ற அவரது நெடுநாளைய ஆசைக்கு ஸ்ரீ பொல்லா பிள்ளையாரின் ஆசி வேண்டி வந்தார் ராஜராஜன். ராஜராஜ சோழனின் காணிக்கைகளையும் நைவேத்தியங்களையும் நம்பியின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து ஏற்றார் ஸ்ரீ பொல்லா பிள்ளையார். திருமுறை இருக்கும் இடம் காட்டி அருள வேண்டும் என்று ராஜராஜனும் நம்பியும் வேண்ட தில்லை ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தின் தென்மேற்கு மண்டபத்தில் சுவடிகள் கிடைக்கும் என தெய்வ வாக்கு ஒலித்தது. ராஜராஜன் தில்லைவாழ் அந்தணர்களிடம் சென்று திருமுறை தொகுக்க அனுமதி கேட்டான். அவர்கள் சொல்படி சைவ மூவர் சிலைகளை வடித்து வைத்து பூஜித்து அவற்றின் முன்னிலையில் திருமுறை சுவடிகள் இருந்த அறையை திறக்கச் செய்தான். திறந்தவுடன் ஏடுகள் புற்றால் மூடியிருக்க கண்டு திடுக்கிட்டு உள்ளம் நொந்தனர். இக்காலத்திற்கு தேவையானவற்றை மட்டும் வைத்து பிறவற்றை செல்லரிக்க செய்தோம் என்ற தெய்வ வாக்கு ஒலித்தது. வாக்கால் ஒருவாறு அமைதி பெற்றனர். திருநாரையூர் நம்பியை கொண்டு அவற்றை 11 திருமுறைகளாக தொகுத்த செய்தார் ராஜராஜ சோழன். தொகுத்த தேவார பதிகங்களுக்கு பன்முறை அமைக்க விரும்பிய நம்பியும் அரசனும் திரு எருக்கத்தம்புலியூரில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வேண்டினார்கள்.
திரு எருக்கத்தம்புலியூர் என்னும் தலம் தற்பொழுது ராஜேந்திரப்பட்டினம் என்று வழங்கப்படுகிறது. அத்தல வரலாறை நாம் பார்த்திருக்கிறோம். இத்தலம் விருத்தாச்சலத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. நம்பி மற்றும் அரசனின் வேண்டுகோளுக்கு இணங்க திரு நீலகண்ட பெரும்பாணன் மரபில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு பாடினி, அதாவது வள்ளியம்மை என்ற பெண்ணுக்கு பண்களை அருளினோம். இத்தலத்திலுள்ள அப்பெண்ணை அழைத்து சென்று பதிகங்களுக்கு பன்முறை அமைக்கச் செய்வீர் என்ற தெய்வ வாக்கு கிடைத்தது. இப்பெண்ணானவள் பிறவியிலேயே வாய்ப்பேச முடியாதவள் ஆகும். இப்பெண்ணிற்கு இறைவன் அருள் புரிந்து பதிகங்களுக்கு பன்முறை அமைக்க செய்து அப்பண்ணோடு திருமுறை பாட அருளும் புரிந்தார். மனமகிழ்ந்த மன்னனும் நம்பியும் அத்தலத்திலுள்ள அப்பெண்ணை கண்டறிந்து தில்லை கனகசபைக்கு அழைத்து சென்றனர். அங்கு எல்லோரது முன்னிலையிலும் அப்பெண்ணை கொண்டு தேவார பதிகங்களுக்கு பன்முறைகளை முறையாக அமைக்க செய்தனர். இன்று தேவார பதிகங்கள் தக்க பண்களுடன் நமக்கு கிடைக்க ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி, ராஜராஜ சோழன் இவர்கள் இருவர் மூலமாக அருளியவர் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் ஆவார். நம்பியாண்டார் நம்பி திருநாரையூர் விநாயகர் மீது இரட்டை மணி மாலை தவிர சிதம்பரம் நடராஜர் மீதும் கோவை திருப்பன்னீர் விருத்தம், திரு தொண்டத்தொகை, திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் மீது திரு அந்தாதி, திருச்சம்பை விருத்தம், திருமும்மணி கோவை, திருவிழா மாலை, திருக்கலம்பகம், திருத்தொகை மற்றும் திருநாவுக்கரசு சுவாமிகள் மீது திருவேகாத ரசமாலையும் பாடி அருளியிருக்கிறார். தாம் அருளி செய்த இந்த 10 நூல்களையும் சோழ மகாராஜா வேண்டுகோளின்படி 11ஆம் திருமுறையிலும் சேர்த்து அருளினார். இனி இக்கோவிலின் அமைப்பை பார்க்கலாம். இறைவன் சந்நிதி விமானம் அர்த்த சந்திர வடிவில் 2 கலசங்களுடன் உள்ளது. சிவன் அம்பிகையை தனக்குள் ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அவளுக்கும் சேர்த்து 2 கலசங்கள் உள்ளன. நடராஜருக்கும் இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளது. சிவன் கோவில்களில் ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பார். இங்கு ஒரே சன்னதியில் அடுத்தடுத்து 2 சண்டிகேஸ்வரரை நாம் தரிசனம் செய்யலாம். மூலவர் சௌந்தரேஸ்வருக்கு ஒருவர், பிரகாரத்தில் தனி சன்னதியில் இருக்கும் திருமூலநாதருக்கு ஒருவர் என 2 சண்டிகேஸ்வரர் இருக்கின்றார். பிரகாரத்தில் ஒரே இடத்தில் 3 பைரவர்கள் காட்சி அளிக்கின்றார்கள். திருமுறைகளை கண்டெடுத்த காரணத்தால் சோழ மன்னனும் திருமுறை கண்ட சோழன் என்ற சிறப்பு பெயர் பெற்றார். இவர் பிள்ளையார் சன்னதிக்கு எதிரில் ராஜராஜ சோழன் மன்னனுக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கும் சிலைகள் உள்ளன. கோவிலுக்கு வெளியே சற்று தூரத்தில் திரு நம்பியாண்டார் நம்பி அவதரித்து வசித்து வந்த பவித்திரமான இடத்தில் தற்பொழுது சிறிய மண்டபத்தில் திரு நம்பியாண்டார் நம்பி சிற்ப வடிவில் நமக்கு அருள்பாலிக்கின்றார். இங்கு வைகாசி திருவாதிரை ராஜராஜனுக்கு 13 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் வைகாசி திங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி முக்தி அடைந்த நாளாகும். அது அவருக்கு குரு பூஜை விழா சிறந்த திருமுறை விழாவாக கொண்டாடப்படுகிறது. இத்தலமானது கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோயில் வட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் உள்ளது. சிதம்பரத்தில் இருந்து காட்டுமன்னார்குடி செல்லும் சாலையில் திருநாரையூர் அமைந்துள்ளது. இத்தலத்தை தரிசனம் செய்து நாமும் அருள் பெறுவோமாக. இனி மற்றொரு பாடல் பெற்ற தலத்தை நாம் அடுத்த வாரம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். களலிடை வெங்கடு நஞ்சமுண்ட களவுள் விடையேறி, களலிடை வெங்கடு நஞ்சமுண்ட களவுள் விடையேறி, உளலிடையில் பொடி பூசவல்லான் ஊமையோடு ஒரு பாகன், அடலிடையில் சிலை தாங்கியத அம்மான் அடியார் மேல் நடைலை வினை தொகை தீர்த்துகந்தான் ஈழம் நாரையூர் தானே. திருச்சிற்றம்பலம்.